பூமிக்கு கீழே ஏற்படுற சின்ன அதிர்வலைகள் தான் பெரிய பூகம்பமா மாறுது. அதே மாதிரி 2 பூகம்பங்கள் 2026 அப்புறம் இந்தியால நடக்க போகுது. சவுத் இந்தியா வெர்சஸ் நார்த் இந்தியா, இந்த 2 பகுதிகளுக்கும் இடையே நடக்க போற முதல் பூகம்பம். பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ், இந்த 2 தேசிய கட்சிகளுக்கும் இடையே நடக்க போற 2வது பூகம்பம். இதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். பொறுத்திருந்து பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் நம்புறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்கிறேன். இந்த கேள்விகளுக்குரிய பதில் இந்த வீடியோல ஒளிஞ்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல லோக்சபா எம்பிஸ் 39 பேர் இருக்காங்க. இந்த எண்ணிக்கை மாறப்போகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உண்மையை சொல்ல போனா 1971 முன்னாடி தமிழ்நாட்டுல 41 எம்பிகள் இருந்தாங்க, லோக்சபா எம்பிகள். அது 39 குறைஞ்சிருக்கு. அது ஏன்? 2வது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இந்தியாவோட பார்லிமெண்ட் பில்டிங், நியூ பில்டிங்ல 888 லோக்சபா எம்பிகள் உட்கார்ற மாதிரி இருக்கைகள் அமைச்சிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிறது 543 லோக்சபா எம்பிகள் மட்டும்தான். எதற்காக அடிஷனல் சீட்ஸ்கள் அங்க அமைக்கப்பட்டிருக்கிறது? இதுதான் 2வது கேள்வி. 3வது கேள்வி, இன்னைக்கு நிலவரப்படி தமிழ்நாட்டுல 18 இருந்து 19 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி. அதே இது உத்தரப்பிரதேசத்துல 25 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி தான். அது ஏன்? இந்த 3 கேள்விகளுக்கும் ஒரே ஒரு வார்த்தையில பதில் சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை. கடந்த 50 வருஷமா இதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. எம்பி சீட்ஸ்களை அப்ஸ் அண்ட் டவுன் பண்ணாம வச்சிருந்தாங்க, இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணாம வச்சிருந்தாங்க. அந்த ஃப்ரீஸ் 2026 இப்ப முடியுது. இந்த டீலிமிட்டேஷன்னால சவுத் இந்தியாவுக்கு என்ன ப்ராப்ளம், நார்த் இந்தியாவுக்கு என்ன அட்வான்டேஜ், பிஜேபிக்கு அட்வான்டேஜா காங்கிரஸ்க்கு அட்வான்டேஜா, அதை பத்தி தான் டீடைல்டா அந்த வீடியோல பேச போறோம். இது ஒரு சாதாரண சேஞ்ச் மட்டும் கிடையாது. இந்திய அரசியல் பவர் பேலன்ஸையே மாத்த போற ஒரு மிகப்பெரிய முடிவு இந்த டீலிமிட்டேஷன். இப்ப இந்த டீலிமிட்டேஷன்னா என்னன்னு ஒரே ஒரு சென்டென்ஸ்ல ஈஸியா புரியுற மாதிரி உங்களுக்கு நான் சொல்றேன். மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து நாடாளுமன்ற தொகுதிகளின் எல்லைகளை வரையறுப்பதே டீலிமிட்டேஷன். இப்போ இந்த டீலிமிட்டேஷனை எதுக்கு இந்த பாஸ்ட் 50 இயர்ஸா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க, அதை எதுக்கு இப்ப அன்ஃப்ரீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தி இப்போ நம்ம டீடைல்டா பார்க்கலாம். ஆர்டிகல் 82 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி ஒவ்வொரு 10 வருட மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகும் தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் எல்லைகளை வரையறுக்க வேண்டும் என்பது விதி. இது 1951, 61, 71 மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு 1952, 62, 72ல ஆல்ரெடி இதை பண்ணிருக்காங்க. 1970கள்ல இந்தியாவோட மக்கள் தொகை கட்டுக்கடங்காம போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்தியா கரெக்டா பிளான் பண்ணி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, ஃபேமிலி பிளானிங் ஸ்கீம். இந்தியா ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணாங்க, மக்களுக்கு எஜுகேட் பண்ணாங்க, மக்கள் தொகையை குறைக்கணும் அப்படின்னு. எனக்கே நல்லா ஞாபகம் இருக்கு, நாம் இருவர் நமக்கு இருவர் ஸ்லோகன். அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இத சவுத் இந்தியா கரெக்டா யூஸ் பண்ணிச்சு, பாப்புலேஷனை ரெடியூஸ் பண்ணிச்சு. நார்த் இந்தியால யூபி, பீகார் மாதிரியான ஸ்டேட்டுகள் இத ஒரு பொருட்டாவே கண்டுக்கல, பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. லோக்சபா சீட்டுகள் மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்துதான் ஒதுக்கப்படுகின்றன என்பதால் சவுத் இந்தியா பயப்பட ஆரம்பிச்சது. ஏன்னா பாப்புலேஷனை ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நார்த் இந்தியாவை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. அவங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அதிகமான எம்பி சீட்டுகள் கிடைக்கும், அப்போ அவங்க ஈஸியா ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு சவுத் இந்தியா பயப்பட ஆரம்பிச்சது. சவுத் இந்தியா மற்றும் நார்த் இந்தியா இடையில எம்பி சீட்டுகளுக்காக பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அப்ப இருந்த பிரதமர் இந்திரா காந்தி 42வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அதன்படி எம்பி சீட்டுகளின் எண்ணிக்கை 1971 நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி முடக்கப்பட்டது, ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. வட மாநிலங்கள் பாப்புலேஷனை ரெடியூஸ் பண்ணணும்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க, 25 இயர்ஸ். 2000 வரைக்கும் இந்திரா காந்தி டைம் கொடுத்தாங்க. இந்திரா காந்தி கொடுத்த அந்த 25 இயர்ஸ் ஃப்ரீஸ் 2000ல முடிஞ்சது. ஆனா அப்பவும் நார்த் இந்தியா பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணவே இல்லை, அதிகமா தான் இருந்துச்சு. அந்த டைம்ல இந்த ஃப்ரீஸை ரிமூவ் பண்ணோம்னா சவுத் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அநீதியா மாறிடும் அப்படின்னு அப்ப இருந்த பிரதமர் வாஜ்பாய் 84th அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தார். அதன்படி ஃபர்தரா ஒரு 25 இயர்ஸ்க்கு அவர் ஃப்ரீஸ் பண்ணாரு. 1971ல வடக்கு மற்றும் தெற்கு மாநிலங்களுக்கு இடையிலான மக்கள் தொகை மற்றும் எம்பி சீட்டுகளின் எண்ணிக்கை ஓரளவு ஈக்குவலா தான் இருந்துச்சு.
கடந்த 50 வருஷங்கள்ல என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குங்கிறத இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன். 1971ல ராஜஸ்தானோட தமிழ்நாட்டுல தான் மக்கள் தொகை அதிகமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிலவரப்படி ராஜஸ்தான்ல 50 லட்சம் மக்கள் அதிகமா இருக்காங்க தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது. ஆனா தமிழ்நாட்டுல 39 லோக்சபா எம்பிகள் இருக்காங்க, ராஜஸ்தான்ல 25 எம்பிகள் மட்டும்தான் இருக்காங்க. 1971ல யூபி மற்றும் பீகார் இந்த இரண்டு மாநிலங்களோட மொத்த மக்கள் தொகை 14.5 கோடி தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 35 கோடி மக்கள் தொகையை தாண்டிடுச்சு. கேரளாவோட பாப்புலேஷன் பெருசா இன்க்ரீஸ் ஆகல. 1971ல 2.13 crore இருந்தது, இன்னைக்கு 3.5 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவ்வளவுதான். ஏன்னா அவங்க வெல் எஜுகேட்டட் ஸ்டேட்டா மாறிட்டாங்க, அதனால பாப்புலேஷனை டிராஸ்டிக்கலி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டாஸ் மூலமா நம்மளுக்கு ஒரு உண்மை தெளிவா புரியுது. உத்தரப்பிரதேசத்துல 30 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி, கேரளால 15 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி. இந்த டிஃபரன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பண்றதுக்குரிய முக்கிய காரணம். இதுவரைக்கும் நம்ம வீடியோல பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் ட்ரெய்லர் தான். இனிமேல் நம்ம பார்க்க போறதுதான் மெயின் பிக்சர். 2026க்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, பிஜேபிக்கு இது அட்வான்டேஜா மாறுமா, காங்கிரஸ்க்கு இது டிஸ்அட்வான்டேஜா மாறுமா அப்படிங்கிறத இன்னும் நம்ம பார்க்க போறோம். கார்னகி அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட் படி 2026க்கு அப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் லோக்சபா தொகுதிகள் மறுசீரமைக்கப்பட்டால் எம்பி சீட்டுகள் 543 இருந்து 848 நம்பராக இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ இந்த 848 லோக்சபா எம்பி சீட்டுகள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படிங்கறத நான் சொல்றேன். நார்த் இந்தியா ஃபர்ஸ்ட். உத்தரப்பிரதேசத்துல 80 லோக்சபா எம்பி சீட்டுகள்ல இருந்து 143 எம்பி சீட்டா உயரப்போகுது. பீகார்ல 40ல இருந்து 79 உயரப்போகுது. சதர்ன் ஸ்டேட்ஸ்ல கேரளால எந்த மாற்றமுமே இருக்காது, 20 எம்பி சீட்டுகள் மட்டும்தான் லோக்சபா. நம்ம பேசுறது எல்லாமே லோக்சபா மட்டும்தான், ராஜ்யசபா கிடையவே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டுல 39ல இருந்து 49 இன்க்ரீஸ் ஆகும். கர்நாடகால 28ல இருந்து 41 ஆகும். ஆந்திரால 25ல இருந்து 28 ஆகும். தெலுங்கானால 17ல இருந்து 20. புதுச்சேரியில ஒரே ஒரு சீட்டு தான், இப்பயும் ஒண்ணுதான் இருக்கு, இனிமேலும் ஒண்ணுதான் இருக்கும். இவ்வளவு மாற்றங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நடக்க போகுது. சரி, இதனால என்ன இம்பாக்ட் ஆக போகுது? எம்பி சீட்ஸ்களை ரிவைஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்றப்போ ஒரு ஆக்ஷன் இருந்தா ஒரு ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா? இதனால சவுத் இந்தியாவோட அரசியல் பலம் குறைய போகுது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த பகுதிகளில் இருந்து மட்டுமே 24% லோக்சபா எம்பிகள் இருக்காங்க இப்போ. அதாவது 543 லோக்சபா எம்பிகள்ல 130 லோக்சபா எம்பிகள் சவுத் இந்தியால இருந்து இருக்காங்க. இப்போ இந்த 24% லோக்சபா சவுத் இந்தியன் எம்பிகள் 19% குறைய போறாங்க. அதனால என்ன இம்பாக்ட் ஆக போகுது? பார்லிமெண்ட்ல சவுத் இந்தியாவோட வாய்ஸ் குறையும். வட மாநிலங்களின் ஆதிக்கம் அதிகமாகும், தென் மாநிலங்களின் அரசியல் சக்தி குறையும். இப்பயும் சவுத் இந்தியால பெரிய அளவுல தேசிய கட்சிகள் வின் பண்ணாட்டினாலுமே சிம்பிள் மெஜாரிட்டி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மூவிங் ஃபார்வர்ட் ஒரு எம்பி சீட் கூட சவுத் இந்தியால இருந்து வராட்டினாலுமே சிம்பிள் மெஜாரிட்டியா தேசிய கட்சிகள் வின் பண்றதுக்கு ரொம்ப பிரகாசமான வாய்ப்பு அவங்களுக்கான காத்துட்டு இருக்கு. இனிமேல் தான் ரியல் பாலிடிக்ஸை பத்தி பேச போறோம். பிஜேபி, காங்கிரஸ் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையில நடக்க போற டக் ஆஃப் வார் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிஜேபிக்கு இதனால என்னென்ன அட்வான்டேஜஸ் கிடைக்க போகுது அப்படிங்கறத ஒரு 3-4 பாயிண்ட்ஸ்ல நான் சொல்றேன். பிஜேபி ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியா இருக்காங்க நார்த் இந்தியால. ஓட் பேங்க் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சவுத் இந்தியாவை கம்பேர் பண்ணதுல. அப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு அடிஷனல் எம்பிஸ் அங்க கிடைக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலத்தை இந்த மறுசீரமைப்பு பெற்றுக் கொடுக்குது. வட இந்தியா மற்றும் மத்திய இந்தியால அதிக எம்பி சீட்டுகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால சிம்பிள் மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி பிஜேபி இது 3rd டேர்ம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னும் எத்தனை டேர்ம் ரன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்களோட வாய்ஸ், அவங்களோட ஓட் பேங்க் நார்த் இந்தியால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அவங்க பவரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. கூட்டணி கட்சிகளோட ஹெல்ப் இல்லாமயே பிஜேபி ஆட்சி அமைக்கும். இந்த பக்கம் காங்கிரஸோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் தர்ம சங்கடமான நிலைமையில தான் இருக்காங்க காங்கிரஸ். ஏன்னா சவுத் இந்தியால அவங்களுக்கு 41 எம்பி சீட்டுகள் இப்ப கையில வச்சிருந்தாலுமே கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 76 எம்பி சீட்டுகள் வச்சிருக்காங்க. ஓவராலா கொஞ்சம் பவரா தான் இருக்காங்க சவுத் இந்தியால. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல அவங்க இப்போ சவுத் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாம இந்த டீலிமிட்டேஷனுக்கு அகெயின்ஸ்டா வாய்ஸ் கொடுத்தாங்கன்னா
நார்த் இந்தியால அவங்களோட ஓட் பேங்க் இன்னமும் செதறும். சவுத் இந்தியால கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்னு வேணா சொல்லலாம். நார்த் இந்தியாவை பகச்சிக்கவும் முடியாது, ஃபுல்லா சவுத் இந்தியாவுக்கு சப்போர்ட்டும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு காங்கிரஸோட நிலைமை. இப்போ வீடியோவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி கட்டுக்குள்ள வச்ச சவுத் இந்தியாவுக்கு கிடைச்ச தண்டனையா லோக்சபா எம்பிகள் 24% இருந்து 19% குறையும் அபாயம் வந்துச்சுன்னா, அதே நேரத்தில் நார்த் இந்தியா மக்கள் தொகையை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு அதிகமான சீட்டுகள் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா இதை என்னன்னு சொல்றது? இது அரசியல் சமநிலையா? மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுனாலே நம்மளுக்கு அதிகார இழப்பு வரணுமா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.